அடுத்தது பாருங்க, அந்த அவன் தொடங்கின லோத்து அவிசுவாசத்துக்குரிய பலனை 19வது அதிகாரத்துல கை நிறைய பெற்றுக்கொண்டு போறான். அது என்ன பலன்? மோவாப், அம்மோன் என்கிற அருவருக்கப்பட்ட 2 சந்ததிகளை கை நிறைய தூக்கிட்டு போறான் பாருங்க. இது என்னது? அவிசுவாசத்துடைய பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல ஆபிரகாம் பார்க்கும்போது விசுவாசத்தின் பலனை கையில தூக்கிட்டு போறான். அது என்னது? ஈசாக்கு என்கிற விசுவாசத்தின் பலனை கரங்களை தூக்கி கொண்டு போறான். அது ஆசீர்வதிக்கப்பட்ட பலன், அது பரிசுத்தமான பலன், அதிலிருந்து பூமியில இருக்கக்கூடிய சாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பலன். எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். அது என்ன? அவிசுவாசமா விசுவாசமா? அதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. அதான் பரிசுத்த வேதம் சொல்லுது. எபிரேயர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரத்துல 12வது வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 3:12. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி, உங்களில் ஒருவனுக்குள்ளும் அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். வேதம் நம்மளை எச்சரிக்கிறது, வேதம் நம்மளை திருஷ்டாந்தமாய் சொல்லுகிறது. சகோதரரே, உங்களில் ஒருவனுக்குள்ளும் அந்த அவிசுவாசம் நிறைந்த அவிசுவாசம் நமக்குள்ள வந்தாலே அந்த அவிசுவாசம் நம்முடைய இருதயத்தை பொல்லாத இருதயமா மாத்திரும். அல்லேலூயா. நான் பார்த்தாதான் நம்புவேன், நான் பார்க்கிற பாதையில தான் போவேன், எனக்கு தோன்ற வழியில தான் போவேன். இது அவிசுவாசம். அவிசுவாசத்துடைய அடையாளங்கள் என்ன பார்க்க கண்டாதான். ஆனா வேதம் சொல்லுது கொரிந்தியர் புத்தகத்துல, நானும் நீங்களும் தரிசித்து நடக்கக்கூடிய கூட்டம் இல்ல. எப்படி நடக்கக்கூடிய கூட்டம்? விசுவாசித்து நடக்கக்கூடிய கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? எபிரேயர் 11, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நானும் நீங்களும் தரிசிச்சு நடக்கக்கூடியவங்க இல்ல. நானும் நீங்களும் எப்படி நடக்கக்கூடியவங்களா? விசுவாசு. கர்த்தர் சொன்னார்னா நடக்கையும், அவ்வளவுதான். நீ கண்ணை பார்த்தியா? கண்ணெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல. கர்த்தர் நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோட பிள்ளையோட வாழ்க்கையில அவிசுவாசம் என்பது என்ன? கண்ணில் பார்த்தாதான் நம்புவான். அவன் மனசுல டிசைட் பண்ணும். கண்ணில் பார்த்தா முடிவு எடுப்பான், கண்ணில் பார்த்தது நம்புவான். கர்த்தரோட வார்த்தையில 2வது விஷயம். லோத்து ஆரம்பத்துல முடிவெடுத்து கண்ணில் பார்த்தா முடிவெடுத்தான். அதுக்கு பின்னாடி பார்க்கும்போது இந்த மலைக்கு ஓடிப்போ, இல்ல ஆண்டவரே ஓடி போக மாட்டான். கண்ணில் பார்த்தா முடிவு எடுப்பான். இங்க நான் இருக்கிறேன், இந்த பட்டம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சோவார் நல்லா இருக்கு, கண்ணில் தான் எல்லாத்தையும் முடிவு எடுப்பான். இதோடைய பலன் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள இருந்த அந்த அவிசுவாசம் யாருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அவருடைய மனைவிக்குள் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு திரும்பி பார்க்க கூடாது. அது எப்படி ஆண்டவர் சொல்றது? நான் திரும்பி பார்ப்பனே. ஆண்டவர் சொல்ற திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், லைஃப் இஸ் ஸ்பாயில்ட், உன் எதிர்காலமே இல்ல. அவன் திரும்பி பார்க்கறான். ஏன்னா அவனுக்குள் யாரோட அவிசுவாசம் வந்துருச்சு? லோத்துடைய அவிசுவாசம் ரொம்ப கடுமையானது பாருங்க. விசுவாசம் அதே மாதிரிதான், அவிசுவாசம் அதே மாதிரிதான். விசுவாசமும் உன் சந்ததிக்குள் கடந்து செல்லும், அவிசுவாசம் உன் சந்ததிக்குள் கடந்து செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் சந்ததிக்குள் கடந்து செல்லும். ஆபிரகாம் மரிச்சான், ஈசாக்கு யார விசுவாசிச்சான்? கர்த்தரை விசுவாசிச்சான், விதைச்சான், கர்த்தரை ஆசீர்வதிச்சான். அவிசுவாசம் லோத்துக்குள் இருந்துச்சு. இப்ப யாருக்குள் கடந்து வந்துருச்சு? யாருக்குள் கடந்து வந்துருச்சு? மனைவிக்குள் கடந்து வந்துருச்சு. அல்லேலூயா. அவ கர்த்தரோட வார்த்தையை அவ விசுவாசிக்கல. அந்த அவிசுவாசம் அவளோட வாழ்க்கையை ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது அந்த அவிசுவாசம் யாருக்குள் கடந்து வருதுன்னா, அவளுடைய 2 மகளுக்குள் கடந்து வருது. அதுல முதலாவது அவளுடைய மூத்த மகள். இளைய மகள் கூட பெரிய காரியம் இல்ல பாருங்க. அந்த டிசைடிங் அத்தாரிட்டி யார் எடுக்கிறா? மூத்த மகள். அவ சொல்றா பாருங்க, இந்த பூமியில நமக்கு நம்ம திருமணம் பண்ணிக்கிறது யாருமே இல்லை. ஆனபடினால நம்ம பார்க்கக்கூடிய அல்லது நம்மை பார்க்கக்கூடிய அல்லது நம்மை பார்க்கக்கூடிய ஒருவனை திருமணம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. அத ரொம்ப டெப்தா அந்த இதுக்குள்ள போல, அத ஸ்பிரிச்சுவலா கொண்டு வர்றேன், புரிஞ்சது மட்டும் பாருங்க. அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல, ரொம்ப டெப்தா நம்ம போக வேண்டியது இல்ல. அவங்களுடைய வார்த்தையில காணப்படக்கூடிய அவிசுவாசத்துடைய எல்லை, அதை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டி நீங்க முடிக்க போறோம். அவிசுவாசத்துடைய எல்லை பாருங்க. அவ சொல்றா பாருங்க, இந்த பூமியில நம்மள திருமணம் பண்றதுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட பணம் இல்ல, ஏன்னா நம்மகிட்ட அழகு இல்ல, ஏன்னா நம்மகிட்ட கலர் இல்ல, ஏன்னா நம்மகிட்ட படிப்பு இல்ல. நீ எந்த காரியத்தை டிசைட் பண்ணி
எந்த காரியத்தை தீர்மானிச்சு, எந்த காரியத்தினால ஒரு முடிவை தீர்மானிச்சு நீயே ஒரு முடிவை எடுக்கிறையோ அங்க அவிசுவாசம் உனக்குள் வெளிப்படுகிறது என்பதை மறந்து போகாத. அல்லேலூயா. என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட நகை இல்ல, என்கிட்ட படிப்பு இல்ல, என்கிட்ட அழகு இல்ல, என்கிட்ட கலர் இல்ல, யாரும் நம்மளை திருமணம் பண்ண மாட்டான். என்ன செய்ய? ஒருத்தன் நம்மளா பாக்குறான் அல்லது நம்ம ஒருத்தனை பாக்குறோம். இதுதான் பெட்டர், எனக்கு தெரிஞ்ச வழி, எனக்கு தெரிஞ்ச வழி. ஏதோ ஏமாளி என்ன பார்த்துட்டான், என் அழகு அவனுக்கு பிடிச்சிருச்சு. ஏதோ எனக்கு நான் ஒருத்தனை பாக்குறேன் அல்லது ஒருத்தன் என்ன பாக்குறான், நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. இது அவிசுவாசத்துடைய எல்லை, அவிசுவாசத்தோட எல்லை. ஆனா இன்னொருத்தன் பார்த்தா அவன் யாரு? அவனுக்கு திருமணம் அவசியம் தான் பாருங்க. இசாக்கு திருமணம் அவசியம். ஆனா அவன் யாரு? விசுவாசத்தோட பிள்ளை. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் எங்க அப்பாவுக்கு எனக்கு திருமணம் பண்ணிக்க வைக்கக்கூடிய வயசு இல்லையா, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் ஓடி ஆடி சாடி பார்க்கக்கூடிய வயது இல்ல, ரொம்ப வயசானவர். ஆனாலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பாவை நம்பல, ஏசு அப்பாவை நம்பல. அல்லேலூயா. எங்க அப்பாவை முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறான், இஸ்மவேல். அவன் தனக்கு உரியதை தானே சூஸ் பண்ணிட்டான். நான் சூஸ் பண்ணலாமா? இல்லையா. நாங்க விசுவாச சந்ததி. அல்லேலூயா. அம்மா இல்ல, அம்மா மரிச்சிட்டா. அம்மா இருந்தாலும் எனக்கு ஓடி ஆடி சாத்தி பார்க்க முடியாது. அப்பா இருந்தா, அப்பா டூ மச் ஆச்சு, அவரு கட்டுற வயசாயிடுச்சு பாருங்க. எனக்கு என்ன செய்ய? என்னை படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் எனக்கு ஒரு எலும்பையும் உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது கர்த்தரோட பிள்ளைகள் பேரண்ட்ஸ பாக்குறாங்க. இல்ல இல்ல, நானே ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். நீ பேரண்ட்ஸ நம்பாத, ரட்சித்த கர்த்தரை நம்பு. கர்த்தர் நம்மை கடைசி வரை இதுவரை நடத்துவாரா? கல்லறை பெட்டி வரைக்கும் கர்த்தர் உன்னை டிசைட் பண்ணி உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருவாங்க. என்னது ஆயத்தம் பண்ணி வச்சிருவாரா? கல்லறை பெட்டி முதல் கொண்டு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? ஆமென். விளையாட்டுக்கு சொல்ல, விசுவாசிக்காத ராகேல் பிளாட்ஃபார்ம்ல மரிச்சான். விசுவாசித்த லேயாள் மக்பேலா குகையில மரிச்சான். அல்லேலூயா. எங்க இருக்கா லேயாளுடைய கல்லறை? எங்க இருக்கு? லேயாளுடைய கல்லறை எங்க இருக்கு? ஆபிரகாமுடைய கல்லறை எங்கேயோ அங்கேதான் யார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கா தெரியுமா? லேயாள். ஏன்? அவ எப்படிப்பட்டவ? அவ எப்படிப்பட்டவ? எப்படி விசுவாசம் சொல்றீங்க? லேயாளை எப்படி விசுவாசம் சொல்றீங்க? தகப்பன் வீட்டை விட்டு வரும்போது தகப்பனுடைய விக்கிரகத்தை இச்சிக்கல, யாக்கோபின் தேவனை தன் தேவனாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவாரு, அவர் பார்த்துக்குவாரு. யெகோவா ஈரே, அவர் பார்த்துக்குவாரு. இதுதான் பாருங்க, அவர் கர்த்தரை விசுவாசிச்சு வெறும் கையோட புறப்பட்டு வந்தா. ஆனா ராகேல் தகப்பன் தேவனோட புறப்பட்டு வந்தா. பிளாட்ஃபார்ம்ல மரிச்சா. விசுவாசிச்ச ஒருத்தி இங்க மரிச்சா தெரியுமா? ஆபிரகாம் கல்லறையோட வைக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. யாக்கோபு தான் மரிக்கும் போது யோசேப்பை கூப்பிட்டு யோசேப்ட ஒரு ரகசியத்தை சொல்றான். யோசேப்பே, லேயாளை நான் மக்பேலா குகையிலே அடக்கம் பண்ணினேன். யோசேப்புடைய தாய் லேயாள் இல்ல. ஆனா லேயாளை குறிச்சு ஏன் யோசேப்பிட்டா யாக்கோபு சொல்லணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். யோசேப்புடைய தாய் ராகேல். ஆனா